வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா இது வந்து வெஜிடபிள் வ்ளாக்னு வச்சுக்கலாம், இல்லை ஒன் வெஜிடபிள் வ்ளாக் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து கோவக்காய் யூஸ் பண்ணி என்னென்னலாம் ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து நேற்று வந்து சாரீ ஷாப்பிங் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக அதோட வ்ளாகும் போடுறேன், சாரீ ஷாப்பிங் வ்ளாகும் பாருங்கள், சின்னதாக போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து கோவக்காயில் பண்ண போகிற ரெசிபிக்கு ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கோவக்காய் மசியல் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தோரம்பருப்பு நல்லா ஒரு கரண்டி, இந்த கரண்டியில் ஒரு கரண்டி தோரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன், அலம்பிட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு அதே அளவில் கொஞ்சம் ஒரு 10 கோவக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல வந்து தோரம்பருப்பை சேர்த்துடலாம். அதோடைய கோவக்காயும் போட்டுடலாம். இதோட ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், அப்புறம் மஞ்சப்பொடி, இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஷர் பிடிச்சதுக்கப்புறமா வெயிட் போடுவோம். நல்லா ஒரு 2-3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 விசில் விட்டுருங்க. அது குக்கர் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்கள் வீட்டு குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டால் சில இதெல்லாம் வெந்துடும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விசில் விட்டால் கூட, ஒரு விசில் விட்டாலே போதும், எங்கள் வீட்டு குக்கரில் நல்லா பருப்பு எல்லாமே சூப்பராக வெந்துடும். ஸோ அது எப்படி உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் மட்டும் விட்டுக்கோங்க. இந்த பக்கம் என்ன பண்ண போகிறேன்னா, கோவக்காய் தொகையல் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், சும்மா ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கு வந்து சின்ன கட்டி பெருங்காயம், அப்புறம் காரத்துக்கு வந்து வரமிளகா ஒரு 3 வரமிளகா, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஒரு கைப்பிடி இவ்வளோ உளுத்தம்பருப்பு எடுத்துக்கப்புறம் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி, அதுக்கப்புறம் கோவக்காய் வந்து ஒரு 5-6 கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து வதக்கலாம் வேண்டாம், நம்ம வந்து உளுத்தம்பருப்பு புளி வரமிளகா பெருங்காயமெல்லாம் சேர்த்து ஒரு வறுத்துட்டு அரைச்சதுக்கப்புறமா கோவக்காயை போட்டு ஒரு சுற்றினா போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கோவக்காயை வதக்க வேண்டாம், பச்சை வாசனையும் வராது, எதுவுமே வராது, தைரியமாக பண்ணலாம் நீங்கள். இப்போ பெருங்காயம் போட்டிருக்கேன், வரமிளகா, இதோடைய நல்ல ஒரு கைப்பிடிக்கு உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். பாருங்க, உளுத்தம்பருப்பு வறுபட்டுருது. இப்போ வந்து சும்மா ஒரு 2 ஆறுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பிடிச்சிருது, நான் வந்து வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுறேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஆறினொன்னே தான் அரைக்க போகிறோம். நான் வந்து புளி பேஸ்ட் எடுத்துட்டுருக்கேன், அரி நெல்லிக்காய் சைஸில் புளி பேஸ்ட் எடுத்துட்டுருக்கேன் நான், நீங்கள் புளி எடுத்துக்கலாம். ஸோ இது ஆறினோடனே அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். கோவக்காயை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ இதை வந்து கறி பண்ண போகிறோம், கோவக்காயை ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது, கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், இதுலேயே வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். அப்புறம் காய்க்கு தேவையான ரெட் சில்லி பவுடரும் இதுலேயே சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, காய் இதில் சேர்த்துடலாம். பாருங்க, இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா வெந்துடும். நடுவில் எடுத்து கலரி விட்டுண்டா போதும். மூடி வச்சுருவோம். இது வந்து கோவக்காய் கறி, கோவக்காய் பொரியல் எப்படி வேணாலும் சொல்லலாம். மிளகாயோட நெடி வந்து ரொம்ப கமர்றது, வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து இது வெந்துட்டுருக்கு இல்லையா, பாருங்கள், ஒரு விசில்லே வெந்துடும் நம்மளது.
ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து உளுத்தம்பருப்பு வரமிளகா இதெல்லாம் நல்லா ஆறெடுத்து ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்து சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கோவக்காய், அது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து மிக்சியில் விப்பரில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துடலாம். பச்சையாகவே அரைச்சிக்கலாம், பச்சை வாசனை வராது. நீங்கள் தைரியமாக ஒரு 5-6 கோவக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள், தைரியமாக அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க பச்சை வாசனை வராதான்னு, கண்டிப்பாக வராது. இப்போ அரைச்சின்னு வரேன் பாருங்கள். பாருங்கள் இன்னும் உப்பு சேர்க்கல, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி 1-2 அரைக்கணும். இங்கே பாருங்கள் கோவக்காய் தெரியும், இந்த மாதிரி 1-2 அரைக்கணும், அவ்வளோதான். ஸோ நம்ம கோவக்காய் தொகையில் ரெடி ஆகிடுத்து அதையும் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நாம் பாருங்க கோவக்காய் வந்து ஒரு வாட்டி கலரி விட்டுடலாம், இன்னும் கொஞ்சம் வேகணும். பாருங்க இந்த பக்கம் கோவக்காவும் பருப்பும் வெந்துடுத்து, இன்னும் ப்ரெஷர் அடங்கலை, அது அடங்கட்டும், அது ஓரமாக வைக்கிறேன். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கு என்னென்னலாம் தாளிக்கலாமோ அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி மிளகா போட போகிறோம், இஞ்சி, வரமிளகா, கொஞ்சம் மஞ்சப்பொடி ஏற்கனவே பருப்பில் போட்டிருக்கோம், இருந்தாலும் இப்போ இதுலேயும் மஞ்சப்பொடி போடணும். பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்து போட போகிறோம், அதனால் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுத்து, கொஞ்சம் கடுகு. இப்போ வந்து நம்ம கோவக்காய் மசியலுக்கு வதக்குறோம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், காரத்துக்கு வரமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள் கோவக்காயும் பருப்பும் சேர்த்து வேக வச்சோமா, நல்லா வெந்தெடுத்து பாருங்கள், நல்லா வெந்தெடுத்து. இன்னும் வந்து தக்காளி வெங்காயம் வதங்கினோம், வதங்கினதுக்கப்புறம் தான் அதை ஆட் பண்ண முடியும். அதுக்குள்ளே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் கோவக்காய் நல்லா வெந்தெடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பெருங்காயம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பரப்பி விட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும், அவ்வளோதான். கோவக்காய் ஃப்ரை, கோவக்காய் பொரியல், கோவக்காய் கறி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், ரெடி ஆகிடும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில். பாருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து, கோவக்காய் மசியலுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. இப்போது வேக வச்ச பருப்பும் கோவக்காயும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இதில் பெருங்காயம் போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம், கட்டி பெருங்காயம் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். கோவக்காய் மசியல் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதம் இருக்கு இல்லையா, நல்ல சூடான சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பிசைஞ்சு சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தொகையிலும் அப்படி தான், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்தில் நல்லெண்ணெய், சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அது சைட் டிஷ்ஷுக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள் அதுக்குள்ளே கோவக்காய் மசியலுக்கு நல்லா கோவக்காய் மசியல் வந்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். ஆறுனதுக்கப்புறமா லெமன் புரிஞ்சிக்கலாம். நம்ம இதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக உப்பு போடல, நான் இப்போ உப்பு சேர்த்துடுறேன். ஏன்னா நம்ம வந்து அது பேர் என்ன தக்காளி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம், அதுக்கப்புறம் உப்பு போடல. பாருங்கள் அதே கடாயிலே வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து
நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோவக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி கறி பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அதுதான் வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து பண்ண போகிறோம். கொஞ்சம் காயட்டும். கோவக்காய் கறி ஃப்ரை எல்லாம் ரெடியாக எடுத்துடலாம். நல்லா தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லா நெய் விட்டு கூட சாதத்தில் இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி தொகையல் சொல்லியிருந்தேன் இல்லையா, தொகையல் வந்து ப்ரெட் இருக்குல்ல, ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே தடவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இந்த பக்கம் அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, தக்காளி வேணுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் ரெண்டும் வதங்கிடுது. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்படியே நல்லா வெந்துடும். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். தக்காளி வெங்காயம் வதங்கும் போது வந்து கோவக்காய்க்கு தகுந்த மாதிரி அப்படியே மூடி வச்சிடலாம். சிம்லேயே வச்சுருவோம், வெந்துடும் சீக்கிரமாக. காய் வெந்துடுத்து. ஒரு நிமிஷம். காய் வெந்துடுத்து. இதில் வந்து ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. அதனால் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர், அப்புறம் பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காய் வேகிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் பாத்திரம் தேய்ச்சி பாத்திரமெல்லாம் துடைச்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போது கிச்சனில். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த இல்பச்சட்டி இது முடிஞ்சிருச்சுன்னா இதை மாற்றிட்டு ஃபுல்லாக அடுப்பெல்லாம் துடைச்சி மேடையெல்லாம் துடைக்க வேண்டியதுதான். கோவக்காய் கறியும் முடிஞ்செடுத்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். பாருங்க, கோவக்காய் தொகையல், கோவக்காய் ஃப்ரை, கோவக்காய் தொகையல், கோவக்காய் ஃப்ரை, கோவக்காய் மசியல், தக்காளி வெங்காயம் போட்ட கோவக்காய் கறி. ஸோ இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இதை வந்து கோவக்காய் விளாக் அப்படின்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி நிறைய விளாக்ஸ் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி கோவக்காய் மசியல் வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி தொகையல் வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, அப்புறம் ப்ரெட்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். கோவக்காய் ஃப்ரையை வந்து நீங்கள் வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுண்டும் சாப்பிட்லாம். இல்லை நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் தக்காளி வெங்காயம் போட்ட கோவக்காய் கறியும் நல்லாயிருக்கும். ரெண்டுத்துக்குமே சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். பிசைஞ்சும் சாப்பிட்லாம், தொட்டுண்டும் சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். उड़ीसा काटन, उड़ीसा काटन धनिया பிடிச்சு காமிச்சிருங்க. कुछ में ले समुद्र नहीं है. பாடி டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். சாரி ஃபுல்லாக அந்த வீவ் தான் வரும் இந்த டிசைனில். நல்லா இருக்குதா? சாரி நேம் வந்து ஒரிஷா காட்டன், இக்கத் டிசைன். அதே சேம் சாரியிலே
டிசைன் கொஞ்சம் வேறு மாதிரி வரும். அதே ஒரிஷா இக்கத் தான், டிசைன்ஸ் மட்டும் மாறும். கலர் காம்பினேஷன் அண்ட் இது